ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 நாளுக்கு 5 விதமான ராகி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ராகி எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் இந்த ரெசிபிஸ் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி ராகி தோசை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு இப்போ ஊற விட்டுடலாம். பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 7 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி தோசை பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டு ரெடி பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு தோசை ரெடி பண்ணிங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான சூப்பர் டேஸ்ட்டில் ராகி தோசை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி ரொட்டி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட சாப்பிட்லாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். காரத்துக்காக ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை. நீங்கள் இதில் ஏதாச்சும் முருங்கைக்கீரை, பாலக்கீரை அந்த மாதிரி கூட சேர்த்து பண்ணலாம். ஒரு கையளவுக்கு நான் மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். 1 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணோம் இல்லையா, எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற தோசை டவாவில் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பொறுமையாக திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ராகி ரொட்டி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். இதுக்கு நல்ல காரசாரமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பர் சாஃப்டான ராகி இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ராகி, 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் சிகப்பு அவல் சேர்த்துருக்கிறேன். இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைக்க போகிறோம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் உளுந்தோட அளவு கொஞ்சம் மாறும். உளுந்து சேர்த்துட்டு எனக்கு கிரைண்டரில் கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகும் உளுந்து அரைப்படுறதுக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இந்த அளவுக்கு அரைப்படணும். எனக்கு உளுந்து மாவு அரைப்படுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அரைப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஊற வச்ச ராகியையும் திணையையும் இதில் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, தண்ணியாட்டம் ஆகிடக்கூடாது. லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அரைச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு இருக்கணும். 2-3 நிமிஷத்துலேயே அரைப்பட்டுரும். அரைப்பட்டதுக்கு அப்புறமா உளுந்து மாவு எடுத்து அதே பாத்திரத்தில் இதையும் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 மாவும் ஒன்று சேரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு புளிக்கட்டும். எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்த உடனே நான் தோசையோ இட்லியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த மாவை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இட்லி பிளேட்டில் நான் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் இந்த மாவை சேர்த்து இப்போ ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை உள்ளே வைக்கணும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சூப்பர் சாஃப்டான ராகி இட்லி பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சாம்பார் தான் செஞ்சுருந்தேன்.
2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ராகியும் கொள்ளும் வச்சு ஒரு தோசை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு கொள்ளு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு திணை சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு கூட நீங்கள் ராகி மட்டுமே சேர்த்து பண்ணலாம். நான் வந்து ராகி 1/2 கிளாஸ், திணை 1/2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து இப்போ ஓவர் நைட் ஊறட்டும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். ஒரு 8 மணி நேரம் போல் நான் ஊற விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. கொள்ளு சேர்த்து பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் கொள்ளு சேர்த்து இட்லி பண்ணாலும் சரி, தோசை பண்ணாலும் சரி, கம்மியான அளவில் பண்ணி உடனே காலி பண்ணிடுங்க. ஏன்னா கொள்ளு ஒன்ஸ் புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் அது இன்னுமே புளிச்சிட்டு தான் இருக்கும். ரொம்ப புளிக்க தான் செய்யும். அதனால் கொள்ளு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இட்லியோ தோசையோ என்ன பண்ணாலுமே சரி, கம்மியான அளவில் பண்ணி உடனே காலி பண்ணிடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாக தோசை போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூடவே வந்து நான் மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் 2த்துக்கும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ராகி வச்சு ஒரு உப்பு உருண்டை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சைக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். தாளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் உப்பு உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கேரட் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்காக ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து கடைசியாக ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இட்லி பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பாலாக உருட்டி அந்த இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். அடி பிளேட் வந்து காலியாக தான் இருக்குது. மேலாப்பில் மட்டும்தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டீம் பண்ணணும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நல்லா ஸ்பைசியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.